வீடியோல கேட்கக்கூடிய ஒரு நகைச்சுவை சிறுகதை, தெனாலிராமன் கதைகள்ல ஒரு கதை. தெனாலிராமனும் மலையும் அப்படிங்கிற தலைப்புல. ரொம்ப புத்திசாலித்தனமா அவர் யோசனை பண்ணி ஒரு நகைச்சுவை உணர்வோட முடிப்பாரு. எப்பவுமே புத்திசாலித்தனத்துக்கு இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதுன்னா தெனாலிராமன் தான். ஸோ அவருடைய கதைகள் நீங்க கேட்டிருப்பீங்க. ஏற்கனவே நம்ம சேனல்லயும் 7, 8 கதைகள் குடுத்திருக்கோம். அதனுடைய லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதையும் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணலாம். கேட்கலாமா? தெனாலிராமனும் மலையும். ஒரு நாள் தெனாலிராமனும் அவனுடைய மனைவியும் ஹம்பிக்கு சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் செல்லும் வழியில் தண்ணீர் குடிப்பதற்காக ஒரு கிராமத்தில் நின்றனர். அங்கு பளு தூக்கும் வீரரை பார்க்க முழு கிராமமும் கூடியிருப்பதை கண்டார்கள். தன் பெரிய கைகளாலும் தடித்த தசைகளாலும் 500 கிலோ அரிசி மூட்டையை எளிதாக பைல்வான் எடுத்தான். தெனாலிராமனுக்கு பக்கத்தில் இருந்தவர் 500 கிலோ அரிசியை தூக்குறது ரொம்ப சுலபம் இல்ல என்று கூறினார். அதற்கு தெனாலிராமன் அவரிடம், இது என்ன ஆச்சரியம், என்னால இதை விட பல மடங்கு அதிகமான எடை உள்ள மலையை கூட தூக்க முடியும் என்று சத்தமாக கூறினான். பைல்வான் மற்றும் மக்கள் அனைவரும் வேடிக்கையாக தெனாலியை திரும்பி பார்த்தனர். தெனாலி அருகில் இருந்த மலையை காட்டி, இதை என்னால் தோள்ல சுமக்க முடியும் என்று கூறினார். கிராம மக்கள் அனைவரும் தெனாலிக்கு வழிவிட்டு உற்சாகமாக கைதட்டி ராமனை ஊக்கப்படுத்தினர். தெனாலி பைல்வானிடம் சொன்னார், இந்த அரிசி மூட்டையை சுமக்கிறதுக்கு எவ்வளவு காலம் பயிற்சி செஞ்சீங்க என்று கேட்டார். பைல்வான் 3 மாதங்கள் என்று சொன்னார். உடனே தெனாலி அங்கே இருந்த கிராம தலைவரிடம், நான் அதிக எடையை சுமக்க எனக்கு 6 மாதங்கள் தேவைப்படும் மற்றும் எனக்கு தங்குவதற்கு வசதியான இடம், சாப்பிடுவதற்கு ஊட்டமளிக்கும் உணவு மற்றும் தினசரி மசாஜ்கள் எல்லாம் தேவை என்று தெனாலி அறிவித்தார். முழு கிராமமும் இதற்கு ஒப்புக்கொண்டது. தெனாலியின் இந்த சாதனையை பார்க்க ஊர் மக்கள் அனைவரும் ஆவலுடன் இருந்தனர். ஒவ்வொரு நாளும் அவருக்கு உணவு கொண்டு வரப்பட்டு மசாஜ் செய்யப்பட்டது. தெனாலியும் அவரது மனைவியும் 6 மாதங்கள் ஆடம்பரமாக வாழ்ந்தனர். கடைசி நாள் வந்ததும் தெனாலி என்ன செய்ய போகிறார் என்று காத்து கொண்டிருந்தது அந்த கிராமமே. முழு கிராமமும் மலையின் அடிவாரத்தில் அன்று கூடியது. தெனாலி கிராம தலைவரின் அருகில் சென்று, சரி, அதை எனக்கு எடுத்து கொடுங்க என்று கூறினான். என்ன கொடுங்க? நீங்க தான் மலை எடுக்கணும் என்று கிராம தலைவர் கூறினார். நான் மலையை எடுப்பேன் என்று சொல்லவே இல்லை, தோளில் சுமப்பேன் என்றுதான் கூறினேன். எனவே மலையை எடுத்து என் தோளில் வையுங்கள், நான் சுமக்கிறேன் என்று கூறினான். தெனாலி செய்ததை உணர்ந்த ஊர் தலைவர் சிரிக்க ஆரம்பித்தார். உங்களுக்கும் உங்கள் புத்திசாலித்தனத்துக்கும் நான் தலை வணங்குகிறேன். மிகவும் புத்திசாலித்தனம் உள்ள மனிதன் இந்த தாழ்ந்த மலையை சுமக்க கூடாது என்றார் அவர். இந்த நகைச்சுவை கதை நமக்கு கற்பிக்கும் பாடம் என்னவெனில், தெளிவான அறிவும் புத்திசாலித்தனமும் இருந்தால் எந்த ஒரு சவாலையும் சந்திக்க முடியும்.